7ஆம் வகுப்பு இயல் 2 உள்ள திருக்குறளுக்கான மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்கலாம். முதல்ல மதிப்பீட்டு வினா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஆவண்ணா தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஈனா பொறாமை உள்ளவன். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஈனா பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈயன்னா யாது கூட்டல் எனின். யாது கூட்டல் எனின். தன் நெஞ்சு, தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆவண்ணா தன் நெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆனால் தீதுண்டோ. அடுத்து நான் பார்க்க போகிறது சிறந்த அரசியல் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. சிறந்த அரசியல் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. முதல், பொருள் வரும் வழிகளை அறிதல் 1, பொருள்களை சேர்த்தல் 2, சேர்த்த பொருளை பாதுகாத்தல் 3, பொருளை பிரித்து செலவு செய்தல் 4. வரிசைப்படுத்திக்கிங்க, நம்பர் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நான் பார்க்க இருப்பது குருவினா. குருவினால் 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. முதல் வினா, எப்போது தன்னெஞ்சே தன்னை வருத்தும். பக்க எண் 48 எடுத்துக்கோங்க. 48 8வது குறளில் பாருங்கள். 48 8வது குறள், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின்றிருக்கலையா அந்த குறள். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாதுன்றிருக்கு இல்லையா, அதுலேருந்து வருத்தும், அவரை வருத்தும், நெஞ்சமே அவரை வருத்தும். இது குருவினா 1. குருவினா 1 குறிச்சிக்கோங்க. அடுத்து நான் பார்க்க இருப்பது 2வது வினா, வாழும் நெறியாது. பக்க எண் 47. வாழும் நெறியாது 47 எடுத்துக்கோங்க. அதில் அழுக்காராமையில் பொருள் இருக்கு இல்லையா, ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையேன்னு ஆரம்பிக்கிறதுல அதுலேருந்து நெறியாக கொண்டு வாழ வேண்டும். இது குருவினா 2. குருவினா 2 குறிச்சிக்கோங்க. அடுத்த வினா 3, உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார். பக்க எண் 48. பக்க எண் 48 பாருங்கள். 48 அங்கே இருக்கிற அந்த இது உள்ளத்தால் பொய்யாதொழின் குரல் ஆரம்பிக்கிறதுல அந்த குரலில் உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் அப்படின்ட்டு இல்லையா, அதை இருப்பவர் ஆவார் அது வரைக்கும். அதாவது பாருங்கள், அந்த குரலை உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர்னு ஆரம்பிக்கிறதுல அதுலேருந்து இருப்பவர் ஆவார்னு வரைக்கும் முடியுது. குருவினா 3. குருவினா 3 குறிச்சிக்கோங்க.